இப்போ கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா சொற்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைன்னா தலைன்னு தான் இருக்கும், கண்ணுன்னா கண்ணுன்னு தான் இருக்கும், மூக்குன்னா மூகுன்னு இருக்கும், பல்லுன்னா பல்லுன்னு இருக்கும், கைன்னா கை தான் இருக்கும், கால்னா எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் அப்படியே இருக்கும், அண்ணன்னா அண்ணன் அதே இருக்கும். சில சொற்களை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து தமிழ்லேருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் சமஸ்கிருதத்துலேருந்து கொண்டாந்து இங்கே சேர்த்துருப்பாங்க. சில சொற்களை தேவையில்லாமல் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசுன்னு இருக்கும், கன்னடத்தில் அரசுன்னு இருக்கும், சர்க்காருன்னு தேவையில்லாமல் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீரன் அப்படின்னா வீரா வீரையா வீரன்னான்னு இருக்கும், அதை பகரத்தை பகரமாக மாற்றிட்டு பீரா பீரையா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சில சொற்கள் தேவையே இல்லாமல் இருக்கும். இப்போ தாடினா தாடின்னு இருக்கும், தாடியே அந்த சொல்லை கலைச்சி கட்டா அப்படின்னு ஒரு சொல்லை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதை போல தான் சில சொற்கள் தமிழாகவும் இருக்காது, சமஸ்கிருதத்திலும் இருக்காது,